பாட்டுல அவங்க தூங்குறாங்க செவனேன்னு. நீ போய் உள்ள படுத்து தூங்குடிய ஒண்ணு யாராச்சும் எழுப்புனாங்களா? யாரு ஒரு ஆளாச்சும் எழுப்புனாங்களா? என்னையா கோச்சுக்கிட்ட அங்க போகாத கரண்டியாங்க கரண்டியாங்க என்ன அங்க போய் ஏற கரண்ட்ல போய் வா வா அங்கிட்டு 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 வா. பேரன்பு கொண்ட பெரிய எங்கடா வாங்க என்ன லூசா நீ எப்படிமா ஓடுது அவர் லூசு அந்த உள்ள நுழைஞ்சு வா. எங்க தடுமாறாரு? ஏய் இரியா இங்க உட்கார போறியா? சரி போ போ நானும் எங்கிட்டா தடுமாறாரு எங்க ஓத்துக்கு அப்படி தடுமாறாரு? விழுந்துடா விழுந்துடா விழுந்துடாரு. அவனை கட்டு வேற போட முடியாத போறான். என்ன இப்பவே இருமுறை இருந்தா? ஏமா என்னமா அப்படி வந்த? சொல்லுமா என்ன அப்படி வந்த? என்னையா வாய திறந்தோட உண்மையிலுமே இந்த ஒன்னே போதுமையா உமக்கு? இப்படி பேக 4 பேர் வந்தாங்க வச்சுக்க பக்கம் பெட்டி போற தண்ணி சொல்லுப்பா. இந்த சிரிப்பு எங்கிருந்து விளைக்க? ஆனா அந்த மாதிரி பேசுறீனா? பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பேரன்பிற்கு மரியாதைக்கு உரிய பெரியவர்களே, சொல்லுப்பா. கெட்ட வார்த்தை பேசுறேன். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரியமுண்ட பெரிய மாமா பெரிய மாவும் இல்ல சின்ன மாவும் இல்ல, அப்புறம் எந்தம்மா இருக்குது? பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே, பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, எனதருமை சகோதர சகோதரிகளே, சொல்லுமா நீ? எனதருமை சகோதர சகோதரிகளே, எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக, எங்களது நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த நன்றி, நன்றி கிடந்த வணக்கம், நன்றி கிடந்த வணக்கம். ஆமா நீ ஏன் அப்படி பயமுறுத்துற? நீ இப்ப என்னமா வந்த? நான் இப்ப சொல்ற மாதிரி அப்படியே திருப்பி சொல்லணும். சொல்லிடுவா. நான் சொன்னேன்ல. ஆமா. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நான் சொல்றேன் இரியா, நான் முழுசா சொல்லுவேன். நீ பாதி பாதியா ஒழுங்கா சொல்லு. ஆமா. நான் முழுசா சொல்லி முடிச்சு சொல்லி முடிவா. நீங்க அதை திருப்பி சொல்லணும். சரிமா. சரியா? பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, எதிர்கால இளம் சிங்கங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். இந்தியாவின் இந்திரா காந்தியுடைய பேத்தி சொல்லுவா. சொல்லுவா. வாழைப்பழம் போச்சு. வாழைப்பழம் இருக்குமா நிறைய? நீ பேசுற பேச்சுக்கு ஒரு வாழைப்பழம் கூட உனக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியா சிரிச்சேன்? அது வாழைப்பழம் வீணாதே போகுது. ஏமா இப்ப என்ன இப்படி வந்த? என்ன அப்படி வந்து? உன் வீட்டுக்காரனை தேடி வந்தியா? அந்த கதை மத்த ஆளு இருக்கு. அப்புறம் நீங்க இருக்க ஏமா நாடகத்துக்கு வரும்போது உங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்கு என்ன மயிரை புடுங்க போனாரா? அதுதான்மா. அந்த வீட்டுக்கார மசல்ல ஏய் சொல்றத கேளுமா. நீ இருக்கையில வீட்டுக்கார கதையே கிடையாது. நீதான் காமெடி. இதுயா ஏன் வாழைப்பழம் தோலலாம் திங்கிற? வாழைப்பழம் ஏன்னா வாழைப்பழத்துக்கு எரும மாடு முழுங்குற மாதிரி தோலை பிடிச்சி இந்த திங்கிற. அம்மா வாழைப்பழம் தோலை முன்னாடி பாத்துமா. நாங்க வண்டியில வரும்போது அந்த வயக்காடுக்குள்ள வயக்காடுல பேர போறியா? டேய் உன் வீட்டுக்காரு போதைய போட்டு படுத்துட்டாப்ல. இப்ப என் வீட்டுக்காரு போதை எதுக்கு தெரிய வந்தா? கிடையாது. அவர் கண்ணு வெட்டி பிரி வெட்டி கண்ணு தெரியாது. ஆமா கண்ணு தெரியாது. அப்படி பாக்க அங்க தெரியும் பாக்க கரவாணி முட்டைய கண்ணு தெரியாது. சரி அது போட்டு சொல்லுப்பா. இது வேண்டாம் நல்லா இல்ல.
சொல்லுப்பா. அது அப்படியே சொல்லணும். நாட்டாமலை எல்லைகளே. நாட்டாமலை எல்லைகளே. என்ன சொன்னேன்? ஏமா எல்லாரும் எந்திரிக்கமா, உங்களுக்காக தான் ஜாலியா கொஞ்ச நேரம் அவர் வேணும். மாத்தி சொல்லு சொல்லு. என்ன சொல்லு? பாட்டு பாடுவியா? மலர்ந்தும் மலராத பாவை மலர் போல வளரும் விழி வண்ணமே. நான் காதல் தோல்வியில வரல, நீர் தான் காதல் தோல்வியில இருக்கிறீ. அந்த பாட்டை பாடுங்க. தென்றல் வந்து தீண்டும் போது வருவாங்கனே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ உள்ளே பாம்பு வந்தது. எதுக்குள்ள பாம்பு வந்துச்சு? எதுக்குள்ள பாருமா. பாம்பு எதுக்குள்ள வந்தாலும் சரி பத்திரமா பாத்துக்க. ஒரு வேட்டிய அதுக்குள்ள போய் நுழைஞ்சிடாம அதான் பாத்துக்குவோம் சொல்ற அம்மா. சரி, எல்லாத்துக்கும் நன்றி சொன்னீங்களா? தூங்குறவளுக்கு போறான். ஏம்மா ஆமா இன்னும் தூங்குமா பாய பிடிச்சு விடிய தெரியுமா? விடிய போதுமா? எந்திரிக்கமா இல்லையா? எல்லாத்தையும் எழுப்பி கல்யாணம் நடக்க போகுது. இப்ப போய் தண்ணியை கொண்டு போய் பாரு பாரு. எல்லாத்தையும் எழுப்பி கல்யாணம் நடக்க போகுது. எந்திரிங்க. சாப்பாடெல்லாம் வெந்துகிட்டு இருக்கு. பின்னாடி அன்னதானம் நடக்க போகுது. காலையில கல்யாணம் முடிச்ச உடனே அன்னதானம் நடக்க போகுது. அதனால எல்லாரும் எந்திரிச்சு கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மறந்துடாம மொய் எழுதிட்டு போங்க. ஆமா, இந்த பிள்ளைக்கு எனக்கு கல்யாணம், எல்லாரும் மொய் எழுதிட்டு போங்க. என்ன அப்புறம் நான் வேற மாதிரி சொல்லிடுறேன். என்ன வெட்டிக்கார உனக்கு அதுக்கு கல்யாணம் கிடையாது. சரியா 5:15 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் சரி பிரம்ம யோகத்துல முருகனுக்கும் மல்லிக்கும் இங்கே திருமணம் முடியும். 6 மணிக்கு 6 மணிக்கு எனக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் கிராமத்தார் சார்பாக. கல்யாணம் தான் ஊர்ல பொண்ணாகும். அதனால சாப்பிட்டுட்டு பூரா பேர மொய் வச்சுட்டு போயிருங்க. இந்த கலைக்கு கம்மியா சொல்லிட்டு போனேன். சொல்லணும்ல. இந்த ஆம்பளையார் பூரா என்ன பண்றியா தெரியுமா? ரொம்ப அதிகமான மொழி கேட்க மாட்டான். ஆம்பளையார் பூரா கடைக்கு ஒரு 5000 மட்டும் கம்மியா எழுதி மொழி வச்சிருக்காங்க. ஆம்பளையார் பூரா ஒரு 2500 வச்சிருக்காங்க. ரொம்ப அதிகமா வைக்க வேணாம். அவளை வச்சா போதும். மொழி எழுதி வச்சிருங்க. அடுத்து நோட்டை எடுத்துட்டு வரேன். என்ன நேரம் விளையாண்டுட்டு இருக்காது காலைக்கு